இன்னும் சற்று நேரத்தில் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கியிருந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி ஆணை வழங்க உள்ளார் விஜய். அந்த இடத்திற்கு செல்லும் வழியில் தற்பொழுது மக்கள் அவர்களை வரவேற்கும் காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்வில் 5000 பேர் மட்டுமே பங்கேற்கும் வகையில் கட்சி நிர்வாகிகள் சார்பில் QR கோடு கொண்ட அட்டையானது வழங்கப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து கரூர் செல்லும் முதல்வர் விஜய்க்கு வழிநெடுக்கிலும் மக்கள் உற்சாக வரவேற்பு அளிக்கும் காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் இந்த கூட்டத்திற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளது. முதல்வர் விஜய்க்கு வழிநெடுக்கிலும் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் மக்கள். திருச்சியிலிருந்து கரூர் செல்லும் முதல்வர் விஜய்க்கு மக்கள் வழிநெடுக்கிலும் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இந்த நிலையில் அந்த பகுதியில் கூடுதல் பாதுகாப்பு ஆனது போடப்பட்டுள்ளதை தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருச்சியிலிருந்து கரூர் செல்லும் முதல்வர் விஜய்க்கு வழிநெடுக்கிலும் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் திருச்சியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணி நியமன ஆணையானது வழங்க உள்ளது. திருச்சியிலிருந்து கரூர் செல்லும் முதல்வர் விஜய்க்கு வழிநெடுக்கிலும் உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அந்த பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக வெறும் 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதுவும் QR அட்டை வழங்கப்பட்டுள்ளது. QR அட்டை கொண்ட மக்களுக்கு மட்டுமே இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகளானது அளிக்கப்பட்டுள்ளதை தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் திருச்சியிலிருந்து கரூர் செல்லும் முதல்வர் விஜய்க்கு வழிநெடுக்கிலும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து அவரை வரவேற்கும் காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணியாணை வழங்க உள்ளார் விஜய். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நௌஷாத் இணைப்பில் உள்ளார். நௌஷாத், வணக்கம். தற்பொழுது திருச்சியிலிருந்து கரூர் செல்லும் முதல்வர் விஜய்க்கு வழிநெடுக்கிலும் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இன்னும் எவ்வளவு நேரத்தில் இந்த நிகழ்ச்சியானது தொடங்க உள்ளது? என்னென்ன பாதுகாப்பானது அந்த பகுதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு 2வது மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் பங்கேற்கிறார். அதுவும் கரூர் என்பது மிக முக்கியம் ஒன்றாக பார்க்கப்படும். என்றால் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள போது இறந்த 41 உயிர் என்பது பெரும் பரபரப்பு ஏற்பது நாடு முழுவதும் பேசுபொருளாக நிலையில அவர் தற்போது பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு 32 பேருக்கு அரசு வேலையும் வழங்க இருக்கிறார். பணி நியமன ஆணையும் வழங்க இருக்கிறார். மிக முக்கியத்துவம் தான் பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்பில் இன்று சென்னையிலிருந்து கிளம்பிய அவர் திருச்சி சென்றடைந்ததும் சாலை மார்க்கமாக கார் மூலமாக சென்று கொண்டிருந்த கருப்பு சட்டை அணிந்து செல்லக்கூடிய சூழல் பார்க்க முடிகிறது. வழிநெடுகிலும் ஏராளமான தொண்டர்கள் அவரை வரவேற்கிறார்கள். மிக முக்கியமாக தற்போது குளித்தலை அருகே வந்திருக்கிறார். வரும்போது பூக்களை தூவி இருபுறமும் மக்கள் குவிந்து அவர் வரவேற்க தெரிவிக்கிற காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். தொடர்ந்து காட்சிகளை பார்க்கலாம். வேகமாக அந்த கார் பயந்து கொண்டே இருக்கிறது. அடுத்தடுத்து பல்வேறு நிகழ்ச்சிகள்ல தமிழக ஜோசப் விஜய் பங்கேற்க இருக்கிறார். ஏனென்றால் அதுக்கான ஏற்பாடு பற்றியுமே 6000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த கரூர் பயணம் என்பது தாவேகாவிற்கு மிக முக்கியமான ஒன்று. தாவேகா நிர்வாகிகளுக்கும் தமிழக முதல்வருக்கும் மிக முக்கியமான பயணமாகவே பார்க்கப்படுகிறது. அதுக்கு ஏற்பாடு செய்வதுதான் கடந்த 2 நாள் முன்பாகவே தாவேகா பொதுச் செயலாளரும் ஊரகத்துறை அமைச்சர் புசி ஆனந்த் அவர்களும் மற்றும் அமைச்சர் ஆதவர்ஜனா மற்றும் அமைச்சர் அருண்ராஜ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிமுகவிலிருந்து தாவேகாவில் இருந்த 2 விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர் மற்றும் விஜயபாஸ்கர் உட்பட அனைவருமே இந்த ஏற்பாடுகளை முன்னிருந்து கவனித்து பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில் பிரம்மாண்ட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் ரோட் ஷோ நடைபெற இருக்குது. ஏனென்றால் இந்த கரூர் பயணத்தை பிரம்மாண்டமாக நடத்த வேண்டும், மக்களுக்கு சரியான சந்திப்பு என்பது சரியான முறை இழுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த ரோட் ஷோவும் மேற்கொள்ளப்பட்டது. பல இடங்களில் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது ரோட் ஷோ மறுக்கப்பட்ட நிலையில் தற்போது ஆட்சி கட்டையில் அமர்ந்த பிறகு இந்த ரோட் ஷோ நடத்துவது என்பது கரூரில் நடத்தப்படுவது மிக முக்கியத்துவம் தான் பார்க்கப்படுவதாக கூட தாவேகா நிர்வாகிகள் கருத்து தெரிவிக்கிறார்கள். அந்த ரோட் ஷோ நடத்தப்பட இருக்குது. மேலும் அடுத்தடுத்து மக்கள் சந்திப்பு, அடுத்தது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு தோல் சாராத ஒரு நிறுவனத்துக்கு அடிக்கல் நாட்டு நிறுவனத்தை தொடங்கி வைக்கிறார். அதன் மூலம் கிட்டத்தட்ட 14,000க்கும் மேற்பட்டவருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டு கோத்தார நிறுவனத்தை தொடங்கி இருக்கிறார். அடுத்தடுத்து நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. இன்று மக்கள் சந்திப்பில் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் என்ன உரையாற்றப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் நீடித்திருக்கிறது. ஏனென்றால் கரூரில் குறிப்பாக பிரச்சாரத்தின் உரையாற்றும் போது
பல பிரச்சனைகள் ஏற்பட்டது. குறிப்பா அதற்கு பிறகு முதல்வரான பிறகு கரூர் சென்றிருக்கிறார். இந்த மக்கள் சந்திப்பில் என்ன விஷயத்தை முறையப் போகிறார், எந்தெந்த குறிப்பாக எதிர்க்கட்சிகளும் என்ன விமர்சனம் வைக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்புகளில் தான் இந்த பயணமானது தொடர்ந்து இருந்திருக்கிறது. தொடர்ந்து தமிழக ஜோசப் விஜய் அவர்கள் குளித்தலையை தாண்டி கரூரை நோக்கி வானத்தில் சென்று கூடிய காட்சிகளை நீங்க பார்க்க முடியுது. குறிப்பாக எதற்காக கருப்பு சட்டையை அணிந்து செல்கிறார் என்ற கேள்வியும் சமூக வலைதளங்களில் தற்போது பேசுபொருளாகிறது. தொடர்ந்து வெள்ளை சட்டை அணிந்து பல்வேறு நிகழ்வுல தமிழக முதல்வர் பங்கேற்றிருக்கிறார். ஆனால் கரூர் நிகழ்வு இன்னும் அவர் மனதில் நீங்கா இருக்கிறதா என்ற கேள்வியும் இருந்திருக்குது. 41 உயிரிழப்பு என்பது அவரை இன்னும் அந்த மனதை விட்டு நீங்கவில்லை. அதனால்தான் தொடர்ந்து நாங்கள் அந்த குடும்பத்திற்கு இறுதி வரைக்கும் என்ன உதவி செய்வோமோ அதுக்கு தயாராக இருக்கிறோம் என்ற தாவேகா சார்பாக தொடர்ந்து பல அமைச்சர்களும் முதல்வரும் தெரிவித்தது பார்க்க முடிந்தது. அந்த அடிப்படையில் முதல்வரான பிறகு அங்கு செல்வதால் அந்த நிகழ்வை மனதில் மீண்டும் இந்த முதல்வர் வைத்திருக்கிறாரா, அந்த நீங்க அடிப்படையில் தான் கருப்பு சட்டை அடைந்திருக்கிறாரா என்ற விவாதமும் குறிப்பாக சமூக எழுநிலையில் தான் தற்போது தமிழக ஜோசப் விஜய் அவர்கள் தொடர்ந்து அந்த பயணம் என்பது நடைபெற்று வருகிறது. சரி, விவரங்களுக்கு நன்றி நௌஷா.